எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஃபர்ஸ்ட் வருவோம். இந்த படம் வந்து ஃபெரோஸ் சொன்ன மாதிரி எனக்கு வர நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் வந்து ஃபெரோஸ் சமைக்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு லைட்டாக கொஞ்சம் கோவம் வந்தது, கொஞ்சம் ஜெலசி வந்தது. என்ன பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கோம், நம்மளை ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு. அது ஒரு நல்ல பேனர் தான் கமிட் ஆனாரு. அதுக்கப்புறம் கடவுள் ஏன் பக்கம் இருக்காங்களுக்கு விஜய் ஒரு நாள் ஃபோன் பண்ணி படம் பண்ணுறியாடான்னு கேட்டுச்சு. பண்ணுறேனே அப்படின்னு கதை கேள்வி. ஓகே ஃபெரோஸ் வர சொல்லு. ஆஃபீஸு ஃபெரோஸ் வந்துட்டு, மச்சான் எனக்கு கதைலாம் சொல்ல தெரியுது, எனக்கு எவ்வளோ தெரியுமா நான் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா பண்ணு, இப்படி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி சொல்லு மச்சான் அப்படின்னு. அது இப்போ நரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேஜை பார்த்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு அவன் சொல்கிறத பார்க்குறதா இல்லை அந்த புக்கை பார்க்குறதா தெரிய ஒரே கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிச்சுட்டா நிஜமாகவே நல்லா இருக்குது. நான் சொன்ன மச்சான் நான் இந்த படத்தை பண்ணுறேன், சரின்னு சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னா. என்னடா கிளம்புறேன், இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். இருக்கு அவன் சொல்கிறா அப்படின்னா. மச்சான் டயர்டாக இருக்குது, இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதான் பண்ணுறேன்ட்டே அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அதுக்கு விஜய் ஃபோன் பண்ணி ஓட்டுக்காரன் பாதிதான் மச்சான் சொன்னால் மீதி எப்போ சொல்லுவாருன்னு கேட்டதுக்கு, வீட்டுக்கு வரேன் நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உள்ளே இருந்தாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னா, மச்சான் டயர்டாக இருக்கா விஜய் நீ சொல்ல அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் வந்து விஜய் சொல்கிறாங்க. இதுதான் முதல் படம், டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்கிறது, ப்ரொடியூசர் செகண்ட் ஹாஃப் சொல்கிறது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி. ரெண்டாவது வந்து ஃபைட்டிங், ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் எல்லாம் சொன்னோடனே எனக்கு வந்த முதல் டென்ஷன் வந்து எங்கே வந்து 6 பேக் வைக்க சொல்லிடுவானோ, எங்கே போய் எடுக்க சொல்லுவானோன்ற ஒரு பயம் இருந்தது. நான் கேட்டேன் என்ன மச்சான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. 6 பேக்கெலாம் வேணாம் மச்சான், அவன் ஃபைட்டர் கிடையாது, ஃபைட்டர் ஆயிடுவான், அது 6 பேக் வச்சா நீங்கள் வந்து படத்து நீ ஃபைட்டர்னே கன்வின்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம் 6 பேக் இருக்கிற பஞ்சாயத்து, நமக்கு தேவையே அது. ரெண்டாவது வந்து அப்போது ஹார்ட் ஒர்க்காக ஏதாவது பண்ணணுமா இந்த படத்துக்கு அப்படின்னா, ஆமாம் சொல்லி நீ வந்து வழக்கமாக பண்ணுற மாதிரி நடிக்கக்கூடாது, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி நடிக்கணும், அது மட்டும் தான் உனக்கு ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னா. இவன் பெருசாக ஹார்ட் ஒர்க் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போய் 5 கிளாஸஸ் நான் போகல. அவன் படத்தில் ஒருத்தர் 6 பேக் வச்சு வருவார், அவர் தான் என்னுடைய மாஸ்டர். அவர் நேராக ஃபைட்டிங்கில் தான் பார்த்தேன், நான் கோச்சிங்கில் பார்க்கல. ஏன்னா எனக்கு தியாகராஜ் மாஸ்டர் அப்புறம் வயன்ஸ் எங்கள் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்த ஃபைட் போதும்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்கிட்டேன். இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டு வரவங்களாம் வேறு மாதிரி இருக்காங்க. இது ஃபைட்டர்ஸ் எங்கடா அப்படின்னா, இவர் தான் ஃபைட்டர்ஸ்னா என்ன புரியல எனக்கு அப்படின்னா. 6 பேக் வச்சு பயங்கர குடும்பமாக அதை பார்க்கறதுக்கு. ப்ளஸ் நிஜமாக அடிச்சுட்டு போகிற மச்சான் என்னன்னு அடிச்சு வாங்கிக்கோடா, இது ஸ்ட்ரீட் ஃபைட் படம் தானே அப்படின்னா. ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டாச்சா சார் என்ன. அண்ட் கம்ப்ளீட்லி புது கிருஷ்ணா. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஃப்ரம் ஹேர் ஸ்டைல் டு பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் என்னோட பாடி லாங்குவேஜ். அதை தான் அவன் நடிக்கணும்னு சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக போ அப்படின்னா ஓ அப்படின்பேன். நான் கையை நீட்டது கூட மெஷர் பண்ணுவோம், கொஞ்சம் கீழே வா, கொஞ்சம் கிட்ட வா, கொஞ்சம் கிட்ட வா, கொஞ்சம் இது போதும். இது ஸ்மைல் இருந்து ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது பாண்டியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போனோட கிருஷ்ணா. ஓகே மச்சான் அப்படின்னு டேக் போயிடலாம், ஸ்மைல் பண்ணி காட்டு அப்படின்னா. ஸ்மைல் பண்ணி மச்சான் காட்டுறது அப்படின்னா குறை அப்படின்னா. என்ன குறை அப்படின்னா, குறைக்க சொல்கிறான் சொல்லிட்டு குறைச்சி ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது மட்டும் நீ பண்ணால் போதும் அப்படின்னா. ஸோ அவ்வளோ கிளியராக இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு மைண்டில் ஏற்றிக்கிட்டு கம்ப்ளீட் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணி அது என் மூலமாக கொண்டு வந்து தான் பெரிய விஷயம். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக நடிச்சதே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண கேரக்டர் வந்து விஷ்ணுவர்தன். அதுக்கப்புறம் என்ன பயங்கரமாக டார்ச்சர் பண்ண கேரக்டர் வந்து ஃபெரோஸ். விட்டவே மாட்டான். அப்போ சரவணா வந்து கரெக்ட் என்னதான் வேணும் உனக்கு நான் சொல். அப்புறம் சார் ரொம்ப ஃப்ராங்க், மனசுக்கு அப்படியே வெளில சொல்லுவார். அதாவது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, என்னோட ஷார்ட் தான் போயிட்டு இருந்தது. அப்படியே மறந்துட்டார் சார். ஆக்ஷன் அப்படின்னு பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சீ கட் அப்படின்னா. எனக்கு என்ன சீ கட்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்களே சுற்றி அசிங்கமாயிடுவேன். நம்ம சீலாம் சொல்கிறேன் உனக்கு கேட்டுச்சா மைக் ஊருக்கே கேட்டுச்சுரா மைக்கில் சொல்கிறா. ஸோ அவ்வளோ கண்டெய்ன்ட், வெரி கிளியர் அண்ட் டெடிக்கேட்டட். அண்ட் கொஞ்சம் கோவம் வரும். அது வந்து இமீடியட்டாக நான் விஜய் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப அது வீட்டுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் பேசிட்டு விஜய் பேசணுன்னே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். இப்படி தான் ஐக்கிய அமித்ஷா படம் தான் இது. அண்ட் படத்து ரெட்டை புள்ள ரெண்டு
2 குழந்தைய சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல் குழந்தைய டெலிவரி பண்ணிட்டாங்க, ரிலீஸ் ஆகிடுச்சு போன மாதம். பையன் நீலன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கரெக்டாக சொன்ன பேர். இப்போது பண்டிகை. ஸோ அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படமும் அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோடய காஸ்ட் பற்றி பேசணும்னா, நான் ஊரெல்லாம் தண்டோரா அடிக்கிறது வந்து என்னுடைய கேமராமேனை பற்றி. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் இல்லைன்னா ஆர்டிஸ்ட் ரொம்ப பவுவாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அரவிந்த் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. டீசர் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் படம் பார்க்க வந்தேன், பயங்கரமாக இருக்குன்னு. அந்த விக்ரமோடைய ஆர்டர் பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் யாருக்கு டீசர் காமிச்சாலும் 2 விஷயம் எனக்கு கன்ஃபார்மாக கேட்பாங்க. கேமராமேன் யாரு, மியூசிக் யாரு. நான் இருக்கேன், நான் என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஓகேடா கேமராமேன் யாரு, மியூசிக் யாரு, ஸ்டாண்டர்டாக கேட்குறதுக்கு 2 கேள்வி. ஸோ தேங்க்யூ விக்ரம், தேங்க்யூ அரவிந்த் சார், ரொம்ப கம்மியாக பேசுறீங்க. அண்ட் எடிட்டர் பிரபா வந்து ஃபெரோஸ் கிட்ட எப்படி பிரபா எப்படி அப்படின்னா சூப்பர் அப்படின்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு உடனே கலரிங் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு உடனே நான் ப்ரொடியூசர் பண்ணி தயவு செஞ்சு பிரபா ஒரு புது கேரக்டருக்கு அவர் எடிட்டராக போடுங்கன்னு சொல்லி அவர் என்னோட அடுத்த படம் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ பிரபா. அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு 2 பேரும் ட்வின்ஸு. இவர் போடுற ஷூ தான் அவரும் போடுறாரு, ஒரே கலரு. அவர் ஓட்டுற கார் கலர் தான் இவரும் கார் கலரு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வேறு. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. செம்ம கஷ்டமாக இருக்கும். இவர் இங்கே ஒரு ஃபைட் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவரு ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. இவரு சொன்னாரா அவரு சொன்னாரா எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் வரும். என்ன 2 ஒரே மாதிரி இருக்கும். கத்திட்டீங்களா கிருஷ்ணா அப்படின்பாரு. இல்லையா மாஸ்டர் கட் பண்ண மேலே கட் பண்ண இவர் மேலே போட்டு அவுட் கீழே வந்துடுவார். என்ன ஃபைட்டு அப்படின்னா இப்போ தான் கத்திட்டீங்களான்னு கேட்டீங்க. ஓ அது அன்பாக இருக்கும். ஸோ மகேஷ் சார் சொல்ற மாதிரி கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னலி வெல் கொரியோகிராஃப் ஸ்டன்ஸ் நாம் பார்த்ததுலேயே பண்டிகை இருக்கிறோம் நம்ம. ஸோ தேங்க்யூ தெம். என்னுடைய ஆக்டர்ஸ் சரவணன் கூட நடிக்க ரொம்ப கஷ்டங்க. அது சிரிச்சுட்டே பேசிட்டே ஜாலியாக போயிட்டு வர கேமராமேன் நின்றவுடனே ஒரு வேற ஒரு விசுவல் இருக்காரு. நான் முடிச்சுட்டு பாண்டிகிட்ட சொல்லிட்டு இன்னும் இப்படி பண்ணுறது போட்டி நடிக்கும் போது இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நடிக்க போதும் அப்புறம் போட்டி போடலாம் அப்படின்னு நடிக்க நீங்கள் டைரக்டர் சொல்லி என்ன வளர்த்தாரு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ சரவணன், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங். அதோட நான் இங்கே இருக்கிற கேஸ்டனுக்கு நான் என்னோட ஃபேன். சென்னை 28 நிதின் சத்யா, அங்கரி தெரு, பாண்டி அண்ட் பர்த்தி விதன் அண்ணன். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களோட பாண்டியோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஃபினாமினலாக இருக்கும். படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அதில் பார்த்தாலும் தெரியும். படம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது அது. அண்ட் இந்த ஹீரோயின் வந்து முன்னாடி ஏதோ சொல்லுவாங்களே கண்ணடிக்கு ஏதோ ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் கேட்டேன் காந்தாடிக்கியா. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் ஐஸ். அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து ஐஸ் ரொம்ப ப்ளஸ். அதில் வந்து எங்கள் மேடம் வந்து 100 out of 100. அண்ட் அவங்க வந்து வேல்யூ ஒன்று இருப்பாங்க. அண்ட் கட்டுன்னு சொன்னவங்க நேராக போய் அம்மா மடியில் உட்காந்துருவாங்க. ஸோ அவ்வளோ க்ளோஸ் அம்மாவும் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம். அது மகேஷ், எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒன்று அந்த படம் வந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இன்னொன்று நீங்கள். அண்ட் 2 பேருமே ஆனஸ்டாக அவங்க வேலை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் மகேஷ் வந்து கடைசியாக டோரா வரைக்கும் எவ்வளோ அழகாக கொண்டு போய் ரீச் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியும். என்னோட நிறைய படங்கள் வந்து கரெக்டான தேட்டர் பிடிக்காம கரெக்டான டேட் வராமல். பண்டிகை வந்து டெஃபினெட்லி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது. இது வந்து ஒரு யூனிக் பிளாட் அண்ட் ஸ்லைட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்குது. இதில் வந்து ஒரு க்யூட் ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைவாக நேச்சுரலாக பப்ளியாக இருக்கும். நான் முன்னாடி பண்ண படத்தில் ஹோம்லியாக சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணேன். இதில் வந்து அதிகமாக பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். தேங்க்யூ ஃபெரோஸ் சார். அண்ட் இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு விஜயலட்சுமி மேம், கிருஷ்ணா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக லைக் ஹி டிட் a great job in the stunt sequences எல்லாமே. அண்ட் விக்ரம் சார் ரொம்ப பெப்பி மியூசிக் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. எல்லாரும் என் கோஸ்டார்ஸ் சரண் சார், பிளாக் பாண்டி, அரவிந்த் சார் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க என்ன. தேங்க்யூ சார். அண்ட் நானும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன் 7th ரிலீஸ். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். தேங்க்யூ. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை வந்து ஆக்டர்ஸ் பற்றி சொன்னால் கிருஷ்ணா
கிருஷ்ணா மை நண்பன் சூப்பராக பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து வேலு ரொம்ப கஷ்டமான கேரக்டர், லைக் இட்ஸ் நாட் லைக் வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி இல்லை. ஃபைட்டு எல்லாருமே பண்ணுறாங்க, பட் இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஒரு ஸ்டேஜ்லலாம் வந்து 3-4 ஃப்ளோர்ஸில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. 3 கேமராஸ் இருந்தது. இவன் இங்கே அடி வாங்கிட்டு இன்னும் கடகடன் ட்ரெஸ் மாற்றிட்டு இன்னொரு ஃப்ளோர் போயிட்டு அங்கே பண்ணிட்டு அதெல்லாம் வேற எந்த ஆக்டரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ரீசஸ் லைக்கணும் கேரவன் போயிட்டு வந்ததுன்னு கூட கேரவன் இன்ஃபேக்ட் அவருக்கு வச்சதே வேஸ்ட்ன்ற அளவுக்கு வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு கிருஷ்ணா. அண்ட் ஆனந்தி ரொம்ப கியூட்டான கேரக்டர். யார் பண்றதுன்னு சொல்லிட்டு லைக் எழுதும் போதே வந்து ஃபெரோஸ் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது கயல் ஆனந்தி தான். எனக்கு இவங்க தான் வேணும், இந்த கேரக்டர் வந்து இவங்க இந்த இன்னசென்ஸ் வந்து இருக்கு, அது அவங்க தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது ஆனந்தி தான் பண்ணோம். அண்ட் ரொம்ப நாங்கள் நினைச்சத ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. அப்புறம் வந்து சரவணன் சார், நான் எப்பயுமே சொல்வேன் நீங்கள் தான் சார் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஹெவி கேரக்டர் அவருக்கு, அது அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சும்மாவே சொல்ல வேணாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் அவர். ஸோ நாங்கள் பண்ண கேல்குலேஷன் எதுவுமே தப்பாக போகலன்னும் போது ஒரு சந்தோஷம். அப்புறம் வந்து நிதின் சத்யா என்னோட ஃபேவரட், பர்சனலாகவும் ஆன் ஸ்க்ரீன்லேயும். இந்த படத்தில் வந்து இருக்கிற எல்லா கேரக்டரோட எனக்கு ஃபேவரட்னா வந்து அவர் பண்ணியிருக்க முந்திரி சீட்டு அந்த கேரக்டர் தான் சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பிளாக் பார்ட்டி சொல்ல வேணாம், அவர் சூப்பராக காமெடி பண்ணினோம், எல்லாம் பண்ணிட்டாரு. அண்ட் வி ஆல்சோ ஹாவ் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ், மதுசூதன் சார்லேருந்து கருணாஸ், அருள், அதுக்கப்புறம் வந்து சண்முகராஜ், எல்லாரும் சேர்ந்து வந்து இது ஒரு பேக்கேஜாக இருக்குது. இன்னும் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஆரம்பித்தப்போ வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம். பட் எந்த படம் நான் எப்பயுமே சொல்வேன் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய புக்கில் இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் வரும்னு படிச்சுட்டு போனால் கூட ஸ்பாட்டில் ஏதோ ஒரு புது பிரச்சனை வரும்னு. அந்த மாதிரி பண்டிகையில் நிறைய பிரச்சனை வந்தது. எனக்கும் பெருசுமே நிறைய சண்டை நடந்திருக்கு, நிறைய தடங்கல்கள் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த பண்டிகை இப்போ வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்படி விட்ஸ்டாண்ட் ஆனதுக்கு காரணம் வந்து இதுக்குள்ள வந்து நல்ல மனிதர்கள்னு சொல்லுவேன். டே ஒன்லேருந்து பார்த்தீங்கனாலே என்னோட க்ரூல இருந்து எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் இடையில ஒரு பெரிய போரே நடந்திருக்கு, இவர் பெஸ்டான்னு. கேமராமேன் பெஸ்ட்ன்னு லைக் சில படம் பார்த்தவங்க வந்து கேமராமேன் தான் பெஸ்ட்ன்றாங்க, எடிட்டர் தான் பெஸ்ட்ன்றாங்க, விக்ரம் தான் பெஸ்ட்ன்றாங்க, இன்னும் ரிமைன்ஸ் ஆர்ட் டைரக்டர். ஸோ லைக் யார் பெஸ்ட்டு நீங்களாக சொல்லணும் பார்த்து அந்த மாதிரி ஒரு ஹெல்தி போட்டியே இருக்கு. இந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள் உள்ள வந்தாங்க. இது எல்லாத்தோட முக்கியமாக நான் சொல்லணும்னா வந்து வந்தது மகேஷ். டீசரை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு கூட வந்து ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் அவர். இந்த படத்தை ஆரம்பிச்சப்போ எனக்கும் ஃபெரோஸ்க்கும் மட்டும்தான் அந்த படத்து மேலே வந்து நம்பிக்கை, ஒரு பெரிய ஹோப் எல்லாம் இருந்தது. எங்களுக்கும் மேலே ஒருத்தருக்கு இந்த படத்தில் நம்பிக்கை இருக்குன்னா அது வந்து மகேஷ் தான் சொல்ல முடியும். அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காரு, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. எப்பயுமே ஒரு நல்ல ப்ராஜெக்டை வந்து மக்கள்கிட்டையும் உங்ககிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோப் அது வந்து அவர் நல்லா பண்ணிடுறாரு. இன்னும் சூப்பராக பண்ணி July 7th is going to be a great day for us. ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நோ ரெக்ரெட்ஸ். படம் விஷுவல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சண்டை போட்டதுக்கெல்லாம் சாரின்னு நான் ஃபெரோஸை சொல்லிட்டேன். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து ப்ரொடக்ஷன் வேணான்னு யோசிச்சுன்னா இப்போ பண்டிகை வந்ததை பார்த்து இன்னும் 4 படம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக எடுப்பேன். தேங்க்யூ. பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஏதாவது நல்ல படங்கள் வந்தால் பண்ணுறது, இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் உறுதியாக இருக்கேன். இப்பவும் அப்படி தான் இருக்கேன். அதனால தான் நிறைய படங்களை நான் நடிக்கலை, குறிப்பிட்ட படங்களை மட்டும்தான் நடிச்சிட்ருக்கேன். ஃபெரோஸ் வந்து நான் இது வரைக்கும் யார்த்தையும் அசிஸ்டண்டாக இல்லை சார், நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உடனே பண்ணுறேன்னு சொன்னேன். நான் கதை கேட்டதை விட அவர் வந்து படமாக எடுக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது ஃபெரோஸோட ஒர்க்கு. கண்டிப்பாக வந்து ஃபெரோஸ் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தை அடைவாருங்கிறதுல நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவர் ஒரு நான் சொன்ன மாதிரி, நம்ம பிரதர் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். நான் ஆக்சுவலி நடிப்பேன், ஏதாவது நடிச்சோன்னா சார் நடிக்காதீங்க சார், எனக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க சார். அப்புறம் நான் ஃபெரோஸ்டே விட்டேன். ஃபெரோஸ் நான் நடிப்பேன், அதனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க, எவ்வளோ வரைக்கும் வேணும்னு சொல்லுங்கள், நான் அது மட்டும் செய்கிறேன் அப்படி சொல்லி நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ரேடியோவை ஆஃப் பண்ணுற மாதிரி, இதை ஆஃப் பண்ணுற மாதிரி என்னோட
லெவலில் வந்து நான் அவர்கிட்ட கேட்டு அவரை மட்டும் பார்ப்பேன். நடித்து முடிச்சோன்னே ஓகேன்னு சொன்னோன்னா அவர் மட்டும் பார்ப்பேன். அவர் வந்து அப்படின்ட்டாருன்னா நான் திருப்பி போகலாம் சார் அப்படின்னு சொல்லிடுவேன். எப்படி வேணும்னு மறுபடியும் அவரை கூப்பிட்டு கேட்டுக்குவேன். அது மாதிரி ரொம்ப நல்ல டைரக்டராக வரக்கூடிய ஒரு நபர்ன்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து அதுக்கப்புறம் டேக்கிங்ஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. அவர் கதை சொன்னதை விட எடுத்த விதம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இப்போ இருக்க என்ன ட்ரெண்டோ அதை ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து ஹீரோ நம்ம கிருஷ்ணா படம் பண்ணியிருக்கேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும். இதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு வந்து தூய்மையாக இருக்கக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். அதுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் வந்து அகத்தியன் சாரோட பொண்ணு. அது சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். அந்த பொண்ணு வந்து ஒரு முதல் படம் எடுத்திருக்கு. அது இன்னும் நிறைய படம் எடுக்கணும், வெற்றி படங்களாக அமையணும். வாழ்த்துக்கள்மா எல்லாருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து ஒரு புது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 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 10 வருஷத்துலேருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு டோட்டல் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபெரோஸ் தான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கிருஷ்ணா கிட்ட ஒரு நாள் கேட்டேன், நெக்ஸ்ட் என்னடா போயிட்டு இருக்குன்னா பண்டிகை அப்படின்னா, அதில் ஒரு நல்ல கேரக்டரேஷன் நான் பண்ணுறேன்டா அப்படின்னேன். நீ ஃபஸ்ட்டு போய் விஜய் பாரு அப்படின்னா, ஓகே தங்கச்சி தானே அவர் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்ட போய் கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் தான் போய் கேட்டேன். உடனே இரு நான் சொல்கிறேன் ஃபெரோஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் போய் மீட் பண்ணோன்னு ஃபெரோஸ் ஒரு 1/2 மணி நேரம் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தாப்புல. என்ன ஃபெரோஸ் ரொம்ப புதுசாக பார்க்குறமா பார்க்குறீங்க, இல்லை ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, பட் அதை உங்களால் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல எனக்கு அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. முடியெல்லாம் கலர் பண்ணணும், தாடியெல்லாம் ஃபுல்லாக ஒயிட் அந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னாங்க. எப்பவுமே அப்படிதான், இப்போ தான் வெளில வரும்போது தான் பிளாக் ஃபெரோஸ் அப்படின்னேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கெட்டப் நான் வந்து ட்ரை பண்ணேன். 4 நாள் ஒர்க் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு 1 இயர் அந்த முடி வச்சு தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு வந்து படம் வந்து ஒரு லெங்க்தி ஃபிலிமாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபெரோஸ் இஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால தான் ஒரு டைம் டிலே ஆயிடுச்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்து கிருஷ்ணாவுடைய ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணான். சில டைம்லலாம் வந்து எனக்கே ஃபீல் இருக்கும், எதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறான் அப்படின்ட்டு. பட் அதுக்குன்னு மெனக்கெட்டான், பயங்கரமாக மெனக்கெட்டு அவன் பண்ணான். ஸோ உண்மையில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஒரு புது டீமாகவே இருக்கும் இது. சித்தப்பு சரவன் சார், கருணாஸ், பிளாக் பாண்டி, நான், ஆனந்தி. ஸோ ஒரு டோட்டலாக வந்து ஒரு புது வேரியேஷன் இருக்கும். ஸோ வழக்கமான டிஃப்ரெண்ட் ஃபிலிமும் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மகேஷ் எடுத்துகிட்டு போகிறார் ஆரோ ஃபிலிம்ஸ் அப்படின்றதே வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் அஸ். ஸோ அது வந்து ஐ வாண்ட் தேங்க் மகேஷ் ஃபார் தட். இட்ஸ் அ வெரி பிக் திங். ஜென்ரலாக பார்த்துட்டு படத்தை பற்றி கேட்டுட்டு ஃபெரோஸ் கூட மீட் பண்ணிவிட்டு லெட்ஸ் டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் டு மகேஷ் ஃபார் தட். ஐ திங்க் மியூசிக் டைரக்டர் விக்ரம் வில் பி தி நெக்ஸ்ட் ஹாட் கை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த மியூசிக் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நேற்று ஒரு செகண்ட் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. பாட்டு வந்து ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு பெரிய விஷயம். கேமராமேன் அரவிந்த் பற்றி சொல்லணும், ரெமீன் பற்றி சொல்லணும். ரெமீன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சத்தம் போட டைமில் வந்து என் கூட இருக்காப்புல. ஸோ நான் என்ன கஷ்டப்படுறேன் ரெமீன் தெரியும், ரெமீன் என்ன கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியும். அரவிந்தும் ஆல்மோஸ்ட் சத்தம் போட டைம்ல இருந்தால் எனக்கு நல்ல பழக்கம். ஆல்மோஸ்ட் 10 years ஆச்சு அரவிந்த். அப்போ வெட்டியாக இருந்தோம், ஈவினிங் 6 மணிக்கு மேலே பிஸியாக இருந்தோம். இப்போவும் அப்படி தான் இருக்கும். பட் எனிவேஸ் அரவிந்த் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல இந்த படத்தில். ஸோ அதனால் வந்து ஓவராலாக ஒரு டீமோட முயற்சி. ஸோ அதனால் வந்து எப்பவுமே நல்ல படங்களை பத்திரிகைகள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்கும். ப்ளஸ் ஆன்லைன் ரிவ்யூஸை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பார்த்து பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.